الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் மாண்பும் மகத்துவம் மிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழ் உரித்தானது என்றும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் இந்த சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை ஐயாமுல் ஜாஹிலியா அறியாமை கால மக்களிடத்தில் ஏகத்துவம் இதோ என்று அழைத்து வந்த அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி அவர்கள் மீதும் அண்ணனாரினுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் தங்களது வாழ்வால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் மீதும் தபா தாபியன்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய அடியார்களே, பொதுவாகவே இந்த உலகத்தில் அல்லாஹ் மனித சமுதாயத்தை படைத்திருக்கின்றான். இந்த மனித சமுதாயத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை வர்ணித்து கூறும் பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலகனாக்கும் மின் தகரின் வ உன்சா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்பிற்குரியவர் கண்ணியத்திற்குரியவர் யார் என்று தெரியுமா? இறையச்சமுடையோர். இன்னல்லாஹ அலீமுன் கபீர், அல்லாஹ் அறிந்தவனும் ஞானமிக்கவனுமாக இருக்கின்றார். அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்தை படைத்ததற்கு பின்பாக ஒவ்வொரு கொள்கைகளாலும் ஒவ்வொரு கோட்பாடுகளாலும் ஒவ்வொரு சித்தாந்தங்களாலும் இந்த மனித சமூகம் என்பது பிரிந்து காணப்படுகின்றது. இந்த மனித சமுதாயத்தை பற்றி, இந்த இஸ்லாமிய மக்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், இந்த உலகத்திலேயே மிகவும் தோற்றுவிக்க சமூகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். எதற்காக இருக்கின்றீர்கள் என்று தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப், நன்மையை நீங்கள் ஏவுகின்றீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு மக்களை தடுக்கின்றீர்கள். இதனால் நீங்கள் தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமூகமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மனித சமூகத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த உலகத்தில் பல கிளைகளாகவும் கோட்பாடுகளாலும் சித்தாந்தங்களாலும் மனிதன் என்பவன் பிரிந்து தன்னுடைய கொள்கை என்பதை எதற்காக என்பது, தன்னுடைய குழந்தை, தன்னுடைய குலம், தன்னுடைய கோட்பாடு எதை என்பதை தேர்வு செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையில் மனோ இச்சையின்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்திலிருந்து தன்னுடைய முதுமை பருவம் வரை இறக்கும் வரை எப்படி கொள்கையில் உறுதியுடன் இருந்தார்கள், ஈமானின் பக்தியுடன் இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் காண முடிகின்றது. என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சார். தன்னுடைய தந்தையிடத்தில் கூறினார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ, எந்த ஒன்றையும் செவியுற்றிராத, எந்த ஒன்றையும் பார்க்காத, எந்த ஒன்றிற்கும் உதவி செய்யாத அப்படிப்பட்ட சிலையை நீங்கள் எதற்காக வணங்குகின்றேன் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பிறகும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள் என்று மார்க்க பிரச்சாரத்தை ஒவ்வொன்றாக கூறுகின்றார்கள். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை, எம்மா சூப்பரான மார்க்கம், நான் ஏத்துக்கிறேன் வந்தாரா? கிடையாது. قال راغب انت عن الهتي يا ابراهيم,
இப்ராஹிமே, நாங்கள் காலம் காலமாக வணங்கி வந்த வாழையடி வாழையாக வணங்கி வந்த எங்களுடைய கடவுள்களை நீ பொய்ப்பிக்கின்றாயா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு பிறகும் கூறினார்கள், லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, இந்த இடத்தை விட்டு செல்லாவிட்டால், இந்த மார்க்க பிரச்சாரத்தை கூறாமல் நீ இருக்காவிட்டால் உன்னை கல்லால் எடுத்து கொன்று விடுவேன் என்று சொல்லி தந்தை கூறினார். யோசித்து பாருங்கள், ஒரு தந்தை என்பவர் தன்னுடைய குழந்தையை எப்படி வார்த்தெடுப்பார்? ஏகத்துவத்தின்படி, மார்க்க பிரச்சாரத்தின்படி இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய குழந்தையை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தந்தை மாற்றுக் கொள்கையில் இருக்கின்றார். ஏகத்துவத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றுவிட்டார்கள். பெற்றதின் காரணத்தினால் என்னுடைய தந்தை சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக மார்க்க பிரச்சாரத்தை ஊட்டினார்கள். ஊட்டியதற்கு பின்பாக தன்னுடைய தந்தையே வீட்டை விட்டு ஒதுக்கினார். அப்பொழுது என்ன கூறினார்? ஹால ஸலாமுன் அலை, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லி அமைதியுடன் கிளம்பி விட்டார்கள். இது ஒரு ஈமானிய பக்தி. யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவனுடைய கொள்கையை மக்களிடத்தில் கூற வேண்டும். மக்களிடத்தில் கூறியதற்கு முன்பாக தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தந்தை என்பவரிடத்தில் கூற வேண்டும். அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை கூறினார். ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் துவண்டு போனாரா? கிடையாது. தன்னுடைய உற்றார் உறவினர்களிடத்தில் கூறினார், ஏற்றுக்கொள்ளவில்லை. தன்னுடைய ஊர் மக்களுக்கு கூறினார், ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி? அறிவுபூர்வமாக, தன்னுடைய அறிவு சார்ந்த ரீதியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார்கள். என்ன? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் என்பது ஒரு சில கூட்டம் திருவிழாக்காக ஒரு ஊருக்கு செல்றாங்க. அந்த ஊருக்கு சென்றதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரினுடைய ஒவ்வொரு சிலைகளையும் பார்த்து எல்லா சிலைகளையும் அடித்து நொறுக்கி விட்டார்கள். அடித்து நொறுக்கியதற்கு பின்பாக ஒரு சிலையின் மீது மட்டும் தன்னுடைய ஆயுதத்தை தொங்க வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு ஊர் மக்கள் எல்லாம் தன்னுடைய திருவிழா நாட்களை முடித்துவிட்டு ஊருக்கு வருகின்றார்கள். வந்ததற்கு பின்பாக எல்லா கடவுள்களும் உடைத்திருக்கின்றதே, நம்முடைய விக்கிரகங்களை யார் உடைத்தார் என்று சொல்லி மக்கள் எல்லாம் அச்சத்தில் திடுக்கிட செய்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் கூறினார், அன்ன சமிஅஷா, ஒரு இளைஞரை நான் செவியுற்றேன், யுத்கரு யுகாலு லஹு இப்ராஹிம், அவர் பேர் இப்ராஹிம் என்று நான் அறிந்து கொண்டேன். அவர்தான் இந்த மார்க்க பிரச்சாரத்தை கூறினார். அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனை விடுத்து யாரையும் வணங்கக்கூடாது என்று ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அவர் தான் இந்த நம்முடைய கடவுள்களை எல்லாம் உடைக்க இயலும் என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றார்கள். யா இப்ராஹிம், இப்ராஹிமே, நாங்கள் வணங்கி வந்த எங்களுடைய புனித கடவுள்களை நீ உடைத்தாயா என்று கேட்டார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நான் உடைச்சனா? உங்க கடவுள்கிட்ட போய் கேளுங்க யார் உடைச்சான்னு சொல்லிட்டு. நீங்க வணங்குகின்றீர்களே, இந்த கடவுள் தான் நமக்கு உதவி செய்யும், உணவளிக்கும் என்று நம்புகிறீர்களே, அந்த கடவுளிடத்தில் நீங்கள் கேளுங்கள் யார் உடைத்தார் என்று சொல்லி மக்களிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். அந்த மக்கள் வாயிலாகவே ஒரு அற்புத ஒரு பதிலை வர வைத்தார். என்ன? ஒரு சிலை எப்படி பேசும், ஒரு சிலை எப்படி பேசும்னு சொல்லுமா இப்ராஹிம் என்று கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஆண்டாண்டு காலமாக மார்க்க பிரச்சாரத்தை கூறினேன், ஒரு சிலை உதவி செய்யாது, ஒரு சிலை உணவளிக்காது, ஒரு சிலை உடை அளிக்காது, அப்படிப்பட்ட ஒரு சிலை, ஒரு கல்லை நீ எதற்காக வணங்குகின்றீர்கள் என்று சொல்லி மார்க்க பிரச்சாரத்தை ஓட்டினேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா என்று சொல்லி அறிவுபூர்வமாக பதிலை கூறினார். மக்கள் எல்லாம் கொந்தளிக்கின்றார்கள், எங்களுடைய கடவுளை பொய்ப்பிக்கின்றாய், உன்னை கொல்வோம் என்று சொல்லி பெரிய தீ பந்தத்தை மூட்டினார்கள். ஊட்டியதற்கு பின்பாக அந்த தீ பந்தத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறுத்தப்படுகின்றார்கள். நிறுத்தியதற்கு பின்பாக அந்த நெருப்பு சுடும் என்று சொல்லி இப்ராஹிமுக்கும் தெரியும், அந்த ஊர் மக்களுக்கும் தெரியும். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உறுதியுடன் நின்றார்கள். எந்த ஒரு பயமும் இன்றி, எந்த ஒரு அச்சமும் இன்றி, எந்த ஒரு திடுக்கமும் இன்றி உறுதியுடன் நின்றார்கள். ஏன்? அல்லாஹ் இன்னைக்கு இருக்கின்றார். பிறகு மக்கள் எல்லாம் தூக்கி வீசுகின்றார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், நெருப்பே குளிராக மாறிவிடு என்று சொல்லியதற்கு பின்பாக ஒரு அற்புதம் நிகழ்கின்றது. நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிதமாக ஒரு சூடை தணிக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியாக மாறிவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தப்பித்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், அந்த நெருப்பில் என்னை தூக்கி வீசினால் கூட ஈமான் இருக்கின்றது. அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நித்திய ஜீவனான அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், அவனை விடுத்து யாரையும் வணங்க மாட்டேன், எந்த ஒரு சிலையும் வணங்க மாட்டேன் என்று சொல்லி ஈமானை உறுதி நின்றார்கள். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது
நம்முடைய உற்றார் உறவினர்கள் எந்த ஒரு கொள்கையில் இருப்பார்கள், சுன்னத்துல் ஜமாத் என்ற ஒரு கொள்கையில் இருப்பார்கள். இருந்து கொண்டு கல்லையும் மண்ணையும் சிலையை வணங்கிக் கொண்டிருப்பார்கள். கபரை வணங்கக்கூடிய ஒரு அவலநிலையை பார்க்கின்றோம். நம்முடைய மார்க்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமான் எங்கே இருந்தது? தன்னந்தனி நபராக இருந்தார். நாம் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், தௌஹீத் என்ற கொள்கையில் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அமர்ந்து கொண்டிருக்கும் நாம் நமக்கு முக்கிய கடமையாக இருக்கின்ற முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள், குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ருஅயதி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளி. என்ன மார்க்க பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கூற வேண்டும். என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு எந்த கொள்கையில் இருந்தால் என்ன என்று சொல்லி அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானித பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். என்ன மக்களிடத்தில், உற்றார் உறவினர்களிடத்தில், நம்முடைய நண்பர்களிடத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானே, உனக்கு ஏகத்துவத்தை கொடுத்தேன், தௌஹீத் என்னும் ஒரு மார்க்கத்தை கொடுத்தேன், நேரிய வழியை கொடுத்தேன், அதை நீ எப்படி பயன்படுத்தினாய்? அந்த கேள்விக்கு நாம் என்ன ஒரு பதில் சொல்வது? யா அல்லாஹ், எனக்கு தௌஹீத் என்னும் கொள்கை கிடைத்து விட்டது, நான் மட்டும் அதில் பயனடைந்து விட்டேன் என்று சொல்வோமா? கிடையாது, கூற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு பதிலை கூற முடியாது. அல்லாஹ் கொடுப்பான். உனக்கு அமானிதமாக வழங்கப்பட்ட கொள்கையை நீ மக்களிடத்திலும் பிரகடனப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நீ உண்மையான முஃமினாக இருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் மக்களிடத்தில் கேள்வி எழுப்புவான். அதற்கு பின்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்க உறுதி எந்த அளவிற்கு நிலைத்திருந்தது, எந்த அளவிற்கு உறுதியாக நின்றது. தன்னந்தனி நபராக இருந்து கொண்டும் ஒட்டுமொத்த மனிதர்களிடத்திலும் மார்க்க பிரச்சாரத்தை கூறினார். யார் என்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை, ஒரு மக்களே இன்னும் எதிர்த்தாலும் பரவாயில்லை, தன்னந்தனி தன்னக்காட்டு சிங்கத்தை போன்று தன்னந்தனி நபராக நின்று அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்கு யாரும் எவனும் இல்லை என்று சொல்லி மார்க்க பிரச்சாரத்தில் உறுதியுடன் நின்றார்கள். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய திருமணத்திற்கு பின்பாக குழந்தை வரவில்லை, குழந்தையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அதற்கு பிறகு மிகவும் கஷ்டத்தில் உண்டாக்கப்பட்டார்கள். என்ன, மக்களால் நோவினை செய்யப்பட்டார்கள். ஒரு ஊருக்கு சென்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சென்றதற்கு பின்பாக மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றீங்க, கல்யாணம் ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை இல்லையா? அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றீங்கல்ல, பல காலமாச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்றீங்க, குழந்தை இல்ல. யோசிச்சு பாருங்க, இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு பெண்ணின் மீது ஒரு சில நம்முடைய குடும்பத்தார்கள் கேட்பார்கள், கல்யாணம் ஆகி 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனதற்கு பின்பாக குழந்தை எங்கம்மா? நமக்கு குழந்தை பிறக்கல, அல்லாஹ் நமக்கு அதற்குரிய சக்தியை கொடுக்கல, அதற்குரிய ஆற்றலை நமக்கு கொடுக்கல. அதற்கு நாம் எந்த பதிலை நம்முடைய உற்றார் உறவினரிடத்தில் கூறுவோம்? கேட்கும் பொழுது மனம் நோக்கடையும், கேட்கும் பொழுது நம்முடைய மனம் என்பது மிகவும் அச்சத்தில் ஆட்படும். அந்த நிலையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அல்லதீ ஹலகனி ஃபஹுவ யஹ்தீன், என்னுடைய இறைவன் தான் எனக்கு உணவளிக்கின்றான், என்னுடைய இறைவன் தான் எனக்கு உடையளிக்கின்றான், என்னுடைய இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான். நீங்கள் என்ன வேணா சொல்லிட்டு போங்க, என்ன ஒரு விமர்சனத்தை வேணா வச்சுட்டு போங்க, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி மார்க்கப்பட்டுடன் ஈமானிய பலத்துடன் உறுதியுடன் என்பதன் காரணமாகத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கூறினார், ஹலீலுல்லாஹ், என்னுடைய உற்ற நண்பன் என்று சொல்லி ஒரு புகழாதாரத்தை சூட்டினார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் என்று கூற முடியுமா? யோசித்து பாருங்கள். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அப்துல்லா, சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய அடிமை என்று பொருள். அப்துல்லா என்று ஒரு மனிதனுடைய ஒரு நபருடைய நண்பராக இருக்கின்றேன், பெருமையா? ஒரு நல்ல ஒரு இப்ராஹிம் ஒரு பேர் வச்சிருக்காரு, அவருடைய நண்பன் என்று சொல்றோம், பெருமையா? கிடையாது. ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பன் என்ற பெயர் சூட்டப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்களே, எப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு பெயர், எப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய ஒரு பட்டத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாங்கினார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமலை இதை பற்றியும் கூறினார், இது பிதலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டு காலமாக சோதனை எழுப்பினோம், அதை சாதனையாக வீழ்த்தினார். எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய சோதனைகள், எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு ஈமானிய உறுதியுடன் நின்று கொண்டு அல்லாஹ் எனக்கு இருக்கின்றான், அல்லாஹ் எனக்கு இருக்கின்றான், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லி இறுதி வரை தன்னுடைய உயிர் மூச்சு பிரிகின்ற வரை அல்லாஹை மட்டும் நம்பினார்கள். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு உதவி செய்யக்கூடியவன், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கப்பட்டின்படி உறுதியுடன் நின்றார்கள். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை எடுத்து பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில்
ஏகத்துவ கொள்கை, சத்திய மார்க்கம் என்பது எந்த அளவிற்கு நிகழ்ந்தது? சத்தியத்திற்கு முன்பாக அசத்தியத்தில் மக்கள் மூழ்கி கிடந்தார்கள். மிகவும் இரத்த ஓடையில் இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு கடவுள் கிடையாது, முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி பிரமாணம் கூறுகின்றேன் என்று சொல்லி ஒரு மனிதர் கூறினால் அவருடைய தலை வெட்டப்படும், ரத்தத்தால் அவர் குளிக்கப்படுவார். அந்த அளவிற்கு ரத்த வெறியுடன் அந்த அரபு சமுதாயம் என்பது இருந்தது. அந்த ஒரு சமூகத்திலும் முஹம்மது நபி அவர்கள் மிகவும் மூடலாக மார்க்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு முஹம்மது நபி அவர்கள் மேற்கொண்டார்கள். ஏன்? எந்த ஒரு ஷிர்க்கை வைக்கவில்லை. வமா யுஷ்ரிகூன பில்லாஹ், அல்லாஹ்விற்கு எந்த ஒரு இணையும் வைக்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். அந்த ஒரு கொள்கையை நான் உங்களிடத்தில் கூறுகின்றேன், அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஊர் மக்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள். இப்பொழுது கிடையாது, மறைமுகமாக என்று சொல்லி முஹம்மது நபி அவர்கள் ஆரம்பம் செய்கின்றார்கள். எந்த ஊருக்கு? ஒரு சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அபிசீனியாவுக்கு நீங்க போங்க. அங்க போனீங்கன்னா நஜ்ஜாஷி என்ற ஒரு மன்னர் இருப்பார். அந்த மன்னர் உங்களுக்கு அழைக்கலம் கொடுப்பார். அவர்களிடத்தில் மார்க்க பிரச்சாரத்தை நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்று சொல்லி முஹம்மது நபி அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். அனுப்பி வைக்கும் பொழுது அந்த அபிசீனிய நாட்டை அடைந்ததற்கு பின்பாக அந்த நாடு என்பது கிறிஸ்தவ நாடாக இருந்தது. அந்த நாட்டிற்கு ஒரு சில சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு முஹம்மது நபி அவர்கள் மறைமுகமாக மார்க்க பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். என்ன? அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஏகத்துவ கொள்கையை அந்த சஹாபாக்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். அதற்கு பிறகு நஜ்ஜாஷி மன்னர் இடத்தில் அந்த செய்தி எட்டியது. என்னப்பா, ஏதோ புது மார்க்கத்தை சொல்லுகிறாமே, புது கொள்கையை கூறுகின்றீர்களாமே, எங்களுடைய கடவுள்களை பொய்ப்பிக்கின்றீர்கள் என்று சொல்லி என்னுடைய முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள். அது உண்மையா என்று சொல்லி அந்த நஜ்ஜாஷி மன்னர் கேட்டார். அப்பொழுது ஒருவர் வந்தார், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் இதற்கு முன்பாக சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பாக அசத்தியத்தில் இருந்தார். எந்த அளவிற்கு நிலைத்திருந்தோம் என்று நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் ஒரு அற்புத உரை நிகழ்த்தினார். என்ன? யா நஜ்ஜாஷ், நஜ்ஜாஷி என்னும் ஒரு மன்னரே, ஐயுஹல் மலிக், அரசரே, குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலிய்யா, நாங்கள் அறியாமைக்கார சமூகமாக இருந்தோம். நக்குல் மைதா, தானாக செத்தவற்றை உண்ணக்கூடியவர்களாக இருந்தோம். வனக்தஉல் அர்ஹாம், உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவர்களாக இருந்தோம். வனத்தில் ஃபவாஹிஷ், அருவருக்கத்தக்க ஆபாசமான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தோம். வனுசீவுல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஃபகுன்னா அலா தாலிக், இப்படியே எங்களுடைய காலம் சென்றது. நாங்கள் அறியாமை காலம் மூட பழக்கங்களை வணங்கி வந்தோம், சிலைகளை வணங்கி வந்தோம், அல்லாஹ்வை விடுத்து எல்லா கடவுள்களையும் வணங்கி வந்தோம். அதற்கு பிறகாக ஹத்தா பஅத்தல்லாஹு இலைனா ரசூலன் மின்னா, எங்களிலிருந்தே ஒரு தூதரை அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பினார். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? எங்களை போன்ற சாதாரண மனிதர் கிடையாது, எங்களை போன்ற பொய்யை கூறக்கூடிய மனிதர் கிடையாது. எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? உண்மையாளர் என்று சொன்னோம், நம்பிக்கை கொடியவர் என்று சொன்னோம். முஹம்மது நபி அவர்கள் புகழிற்கு போற்றப்பட்டார்கள், சுய மரியாதை உடையவர் என்றும் மக்களால் போற்றி புகழப்பட்டார்கள். அதற்கு பிறகும் கூறினார், வதஆனா இலல்லாஹி நுவஹிதஹு வனஅபுதஹு வனஹ்ரஅ மா குன்னா மினல் ஹிஜாரத்தி வல் அவ்தான், அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனை விடுத்து கல்லையோ மண்ணையோ சிலையோ யாரையும் வணங்க கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகத்துவ கொள்கையை கூற வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். வஅமரனா பிஸிதிகில் ஹதீஸ், பொய் சாட்சியத்தை விட்டு தடுத்தார். வஅதாஉல் அமானா, அமானிதத்தை பேண வேண்டும் என்று சொன்னார். வஸியலுர் ரஹீம், உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்று சொன்னார். வஹுஸ்னுல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை கொடுக்காமல் உறவை பேணி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். வல் கஃபைனி வல் மஹாரிம் உத்தமா, மனித உரிமை மீறலை விட்டும் தடுத்தார். வனஹானா அனில் ஃபவாஹிஷ், அசிங்கமான ஆபாசமான செயல்களை விட்டும் எங்களை தடுத்தார். வகௌலிஸ் ஸூர், பொய் சாட்சியத்தை விட்டும் தடுத்தார். வஅக்னி மாலில் யதீம், அனாதைகளின் சொத்தை உண்பதை விட்டும் தடுத்தார். ஒழுக்கமுள்ள இறையச்சமுடைய பெண்ணின் மீது அவதூறு கூறுவதை விட்டும் தடுத்தார். அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று சொன்னார். தொழுகையை கொண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஜகாத்தை கொண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டார். நோன்பை கொண்டும் எங்களுக்கு கட்டளையிட்டார். அதை கொண்டு நாங்கள் நம்பினோம், அவரை உண்மைப்படுத்தினோம். அவர்கள் எங்களிடத்தில் என்ன சத்திய மார்க்கத்தை, ஏகத்துவ கொள்கையை, அல்லாஹ் ஒருவன் தான் என்று வணங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையை கூறினார்களோ, அந்த
கொள்கையை நாங்கள் நம்பினோம், அதை நாங்கள் பின்பற்றினோம். அதற்கு பிறகாக அவர் கூறினார், எங்களுடைய உறவினர்களும் எங்களுடைய கூட்டமும் எங்களை ஹரஜனா வெளியேறுங்கள் என்று சொல்லிவிட்டது. ஏன்? அல்லாஹ்வை நீங்கள் வணங்குகின்றீர்கள், அவனை விடுத்து எங்களுடைய கடவுள்களை நீங்கள் பொய்ப்பிக்கின்றீர்கள் என்ற ஒற்றை காரணத்தினால் ஊரை விட்டு வெளியே நீக்கப்பட்டோம். அந்த ஒரு காரணத்தினால் உங்களிடத்தில் வந்தோம். நீங்கள் நம்பிக்கைக்குரிய மிகவும் உண்மையாளர் என்று சொல்லி, நீங்கள் நம்பிக்கைக்குரிய என்று சொல்லி முஹம்மது என்ற எங்களுடைய தூதர் அனுப்பினார். அதனால் உங்களிடத்தில் அபயம் பெற்று வந்தோம் என்று சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் கூறினார். அதற்கு பிறகு நஜ்ஜாஷி மன்னருடைய உள்ளம் என்பது ஈர்க்கப்பட்டது. இந்த அளவுக்கு அற்புதமான மாற்றமா? மனித உரிமையை மீறலை விட்டும் முஹம்மது என்ற உங்களுடைய தூதர் தடுத்தார். பெண்ணின் உரிமையை விட்டோம் மக்கள் புரண்டு கிடந்தார்கள். அந்த பெண்ணுடைய உரிமையை நீங்கள் பேணி வாழ வேண்டும் என்று சொல்லி முஹம்மது என்ற ஒரு நபி உங்களுக்கு தடுத்தார். கல்லை வணங்கக்கூடாது, கல்லை நீங்கள் வணங்கினால் நீங்கள் ஷிர்கிற்கு சமம் என்று சொல்லி முஹம்மது என்ற உங்களுடைய தூதர் கூறினார்கள் என்று சொன்னீர்களே. அப்படிப்பட்ட முஹம்மது உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு வேதத்தை அழைத்து வந்தாரா? அதை எங்களுக்கு ஓதிச்சு காமிப்பா சொன்னார். அப்பொழுது ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃப் ஹா யா ஐன் ஸாத் திக்ரு ரஹ்மத் ரப்பிக அபதஹு ஜக்கரியா, ஜக்கரியா என்னுடைய நல்லடியாரை பற்றி நீங்கள் நினைவு கூறுவீராக என்று சொல்லி ஒவ்வொரு வசனமாக ஓதிக்கொண்டே வந்தார். நஜ்ஜாஷி மன்னருடைய கண் என்பது கண்ணீரில் வடிக்கப்பட்டது. அங்குள்ள முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் மிகவும் சத்தத்தில் ஆழ்த்தப்பட்டார்கள். அப்பொழுது நஜ்ஜாஷி மன்னர் கூறினார், ஏன் கத்துகின்றீர்கள்? அவர் உண்மையான மார்க்கத்தை கூறினார், அவரை நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். இனிமேல் சொல்கின்றேன், இந்த மக்களை ஊரை விட்டு எவர் துரத்துகின்றாரோ, அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை எவர் கொடுக்கின்றாரோ அவர் மீது அபராதம் விதிக்கப்படும், அவர் இந்த ஊரை விட்டு நீக்கப்படுவார் என்று சொல்லி ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அன்து முஸ்லிமூன், நீங்கள் இந்த நாட்டில் அபயம் பெற்றவர் என்று சொல்லி நஜ்ஜாஷி மன்னர் கூறினார். யோசித்து பாருங்கள், அன்றைக்குள்ள அரபு சமூகமே எந்த அளவிற்கு காம வெறியில் தவறான ஒரு சிந்தனையில் அல்லாஹ் ஒருவனை விட்டு மற்ற கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு அவல நிலையில் இருந்தது. அப்பொழுதும் முஹம்மது என்ற ஒரு தூதர் வந்தார். இருளிலிருந்து ஒளியின் பக்கம் அழைத்து செல்லக்கூடிய ஒரு தூதராக இருந்தார் என்று சொல்லி ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம், அல்லாஹ்வை விடுத்து எல்லா கடவுள்களை நாங்கள் வணங்கி வந்தோம். அப்படிப்பட்ட எங்களிடத்தில் மார்க்க பிரச்சாரத்தை ஊட்டினார். அதன் ஒரு காரணமாக ஒளி ஊட்டப்பட்ட எங்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் சீரிய முறையில் மகிழ்ச்சியான முறையில் அமைந்தது என்று சொல்லி அந்த நஜ்ஜாஷி மன்னரிடத்தில் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். யோசித்து பாருங்கள், அன்றைக்குள்ள அரபு சமூகமே அல்லாஹ்விற்கு எதிராக பிற மார்க்கத்திற்கு எதிராக மூட நம்பிக்கைகளை வணங்கி வந்தது. இன்னும் ஒரு படிமையாக முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள், ஒரு போருக்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லும் பொழுது ஒரு மரத்தை நோக்கி மக்கள் எல்லாம் செல்கின்றார்கள். சென்று தன்னுடைய ஆயுதத்தை தொங்க விடுகின்றார்கள். தொங்க விட்டதற்கு பின்பாக அந்த ஆயுதத்தை மிகவும் கழட்டி விட்டார்கள். கழட்டி விட்டதற்கு பிறகாக முஹம்மது நபி அவர்கள் கேட்டார்கள், அந்த மரம் என்ன மரம்? அந்த மரத்தில் நீங்க உங்களுடைய ஆயுதத்தை தொங்க விடுகிறீர்களே, எதற்காக தொங்க விடுகிறீர்கள் என்று முஹம்மது நபி அவர்கள் கேட்டார்கள். அந்த மரத்தில் நீங்கள் தொங்க வைத்து விட்டால் உங்களுடைய வாள் மிகவும் சக்திக்குரியதாக ஆகிவிடும். உங்களுடைய வாள் என்பது மிகவும் பலத்திற்குரிய ஒரு வாளாக ஆகிவிடும். அதன் காரணத்தினால் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த மரத்தில் தான் எங்களுடைய ஆயுதத்தை தொங்க விடுகின்றோம் என்று சொல்லி முஹம்மது நபி அவர்களுக்கு சஹாபாக்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள், இந்த மரத்தை நீங்கள் எதற்காக இப்படி பயன்படுத்துகின்றீர்கள்? மரம் என்பது உங்களுக்கு சக்தி அளிக்குமா? மரம் என்பது உங்களுக்கு உதவி அளிக்குமா? கிடையாது. மரம் என்பது உங்களுக்கு உதவி அளிக்கக்கூடியது எது என்று தெரியுமா? உங்களுக்கு நிழலை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மரம் உங்களுக்கு சக்தியை கொடுக்காது. அப்படிப்பட்ட மரம் என்பது உங்களுக்கு சாதாரண ஒரு நிழலை கொடுக்குமே தவிர சக்தியை கொடுக்காது. அதன் காரணத்தினால் இந்த மரத்தை நீங்கள் வெட்டி விடுங்கள் என்று சொல்லி முஹம்மது நபி அவர்கள் சத்திய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். அதற்கு முன்பு முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நான் முன்னெடுக்கின்றேன், சத்தியமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த கொள்கையை எங்களிடத்தில் கூறினார்களோ, எந்த கொள்கையை உலக மக்களிடத்தில் கூறுவதற்காக முயற்சி செய்தார்களோ, அப்படிப்பட்ட கொள்கையை உங்களிடத்தில் கூறுகின்றேன். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை விடுத்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது. கல்லோ மண்ணோ சிலையோ எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை முன்னெடுத்தார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் ஒரு நாட்டிற்கு செல்கின்றார்கள். சென்று ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளரிடத்தில் ஏகத்துவத்தை கூறினார். நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும்,
அவனை விடுத்து நீங்கள் உங்களை கடவுள் என்று சொல்கின்றீர்கள், அது தவறு. அல்லாஹ் ஒருவன் தான், அவனை விடுத்து கடவுள் கிடையாது, அவனை விடுத்து யாரையும் வணங்கக்கூடாது, அவனைத்தான் நீங்களும் வணங்க வேண்டும் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சத்திய மார்க்கத்தை கூறினார்கள். கூறியதற்கு பின்பாக அந்த மன்னர் கூறினார், இந்த நாட்டில் நான் தான் அரசர், இந்த உலகத்தில் நான் தான் அரசன். அல்லாஹ் என்று கூறுகின்றீர்களே, அவன் கிடையாது, நான் தான் அரசன், நான் தான் அதிபதி என்று கூறினார். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கோபத்தில், அப்படியா, என்னுடைய இறைவன் உயிர்ப்பிக்கவும் செய்கின்றார், உயிரை நீக்கவும் செய்கின்றார் என்று சொல்லி கூறினார்கள். அப்படியா, அந்த மன்னர் கூறினார், அப்படியா, நானும் உயிரை கொடுப்பேன், உயிரை எடுப்பேன் என்று சொல்லி ஒரு நபரை அழைத்து வந்து தலையை வெட்டினார். இங்கே பாரு, உயிரை நான் எடுத்துட்டேன், இன்னொரு நபரை அழைத்து நீங்க போங்க, நான் பத்தியா இந்த உயிரை நான் விட்டுட்டேன், இதே போல்தான் எனக்கும் ஒரு சக்தி இருக்கின்றது என்று சொல்லி அந்த மன்னர் கூறினார். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான ஒரு பதிலை கூறினார். அப்படியா, என்னுடைய இறைவன் என்பவர் சூரியனை உதைக்க செய்கின்றார், அதை நீ மறைக்க செய்வாகும் சொன்னார். அப்பொழுது அந்த மன்னர் கொடுங்கோல் ஆட்சியாளர் மிகவும் திகைத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்துகின்றார்களே என்று சொல்லி அந்த மன்னர் திகைத்து விட்டார். இப்படித்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்று என்பது இருந்தது. சிறு வயதில் இருந்து அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க உறுதி கொண்டார்கள். என்ன இளமை பருவம். இந்த இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். மார்க்கத்தை பின்பற்றியதற்கு பிறகாக நாம் மட்டும் மார்க்கத்தில் இருக்கின்றோம். நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எந்த ஒரு நோக்கத்தில் சென்றாலும் பரவாயில்லை, நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். அதை விட்டுவிட்டு மறுமையை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். என்ன அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது, நீங்கள் மார்க்கத்தை பெற்றுவிட்டீர்கள், அந்த மார்க்கத்தை பெற்றதற்கு பிறகாக எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைத்து கொண்டு தன்னுடைய மார்க்கத்தை மக்களிடத்தில் கூறாமல் மறைத்துகின்றாரோ அவன் நரகத்தில் இழுத்து செய்வார். எப்படி தன்னுடைய குடலில் இருந்து அல்லாஹ்வுடைய குடலை இழுத்து அவனை நரகத்திற்கு அழைத்து செல்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய திருமறையில் கூறுகின்றார். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் யோசிக்க வேண்டும். ஒரு சிலையை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், ஒரு கபரை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கபரை வணங்கக்கூடாது. கபர் எந்த கபரில் நாம் உயர்த்தப்பட்டிருக்கின்றோ அந்த கபரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கபரை நீ தரைமட்டமாக்கு, எந்த கபர் உயர்த்தப்பட்டிருக்கின்றதோ அந்த கபர்களை நீ தரைமட்டமாக்கு என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். அந்த கபர்களை நோக்கி மக்கள் எல்லாம் வணங்குகின்றார்கள். அவர்களிடத்தில் கேட்டால், எதற்கு நீங்கள் கபரை வணங்குகின்றீர்கள்? அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்க வேண்டியதானே, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய உதவியை கேட்டு அதுபடி நற்பாரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதானே என்று கேட்டால், நாங்கள் அல்லாஹ்வையும் வணங்குகின்றோம், இந்த நபரின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் சாட்சி பிரமாணம் கூறுகின்றோம். என்ன, நீங்கள் சாட்சி பிரமாணம் கூறுகின்றீர்களே, அது சரியா? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். என்ன, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார், எவன் ஒருவன் எனக்கு இணை கற்பிக்கின்றானோ அவன் சொர்க்கத்திற்கு செல்லவே முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிடலாம், நீங்க தவறான வழியில குடிச்சா கூட பரவாயில்ல, நீங்க தவறான பேச்சை செஞ்சா கூட பரவாயில்ல, அப்படி இருந்தும் கூட எவன் ஒருவன் திருந்தாமல் அல்லாஹ் விடுத்து மற்ற கடவுள்களை, செடியை, கொடியை வணங்குகின்றாரோ அவர் நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நற்பாணியம் பெற்றவர் என்று சொல்லி அல்லாஹ் திருமறையில் கூறுகின்றார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு சில கூட்டம் என்பது எந்த அளவிற்கு திளைத்துக் கொண்டிருக்கின்றது என்று பார்த்தால், கபரை வணங்குகின்றது. எப்படிப்பட்ட கபர்? அந்த கபரில் உதவி கேட்கின்றார்கள். இந்த அவுலியா, இந்த ஒரு நல்லடியா, இவர்களிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு சாட்சி கூறுவார், யா அல்லாஹ் இவரை நரகத்திலிருந்து தள்ளிவிட்டு இவரை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லியா அல்லாஹ் என்று சொல்லி எங்களுக்காக சாட்சி கூறுவார் என்று சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எவன் ஒருவன் சாட்சி கொள்ள முடியாது, அல்லாஹ்விடத்தில் எவன் ஒருவன் சாட்சி கொள்ள முடியும் என்று சொல்லி தெரியுமா? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள், யா அல்லாஹ் என்னுடைய சமூகம் இருந்தது, இவர்கள் தவறான வழியில் செல்லாமல் உன்னுடைய மார்க்கத்தை பக்கம் பின்பற்றி வந்தார்கள், இவர்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்லியா அல்லாஹ் என்று சொல்லி முஹம்மது நபி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு, இந்த உலகம் மயத்தின் பக்கம் வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு மனிதர்களும் தவறான வழியில் அல்லாஹ்வை விடுத்து மற்ற கபர்களை வணங்கி வந்தது.
அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், قال نبينا صلى الله عليه وسلم, முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை சபித்து விட்டான். ஏன் என்று தெரியுமா? இத்தஹதுல் குபூர் அன்பியாஇஹி மசாஜிதா, தன்னுடைய கபர்களை, அந்த நபிமார்களின் கபர்களை வணக்கத்தலங்களாக ஆக்கிக் கொண்டார்கள். இவர்களை நாங்கள் வணங்குவோம், என்னுடைய நபிமார்களை நாங்கள் வணங்குவோம், அவர்களை வணங்கினால் எங்களுடைய தரஜா உயர்த்தப்படும் மறுமை நாள் என்று சொல்லி நம்புகின்றார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதர் என்பவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவரால் செவியுற முடியும், அவரால் பார்க்க முடியும், நீங்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் செவிதாழ்த்த முடியும். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் தன்னுடைய உயிரை விட்டுவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கும் இந்த உலகத்திற்குமான தொடர்பு அந்த நொடியில் இருந்து அறிந்துவிடும். அவனால் செவியுற முடியாது, அவனால் கேட்க முடியாது, அவனால் பார்க்க முடியாது, அவனால் உங்களிடத்தில் ஏதேனும் ஒரு உதவியை கூட செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயிர் சென்றது ஒரு பிறகு ஒரு மனிதரிடத்தில் நீங்கள் உதவி கேட்டால் அது அறிவுபூர்வமானதா இல்ல முட்டாள்தனமானதா? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கூறினார்கள், வமா ஆபாஉனா வலா அவுலாதுனா, நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை வணங்கினோம், அதற்கு பிறகாக எங்களுடைய மூதாதையர்களை வணங்கினோம், அதன் காரணமாக நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்லவில்லை, நரகத்திற்கு சென்றோம் என்று சொல்லி அந்த மறுமை நாளில் நரகத்தில் உள்ள மக்கள் கூறுவார்கள். அதற்கு பிறகு எந்த ஒரு மனிதர் ஆலிம் படித்திருக்கின்றார்களோ, எந்த ஒரு நபர் மார்க்க பிரச்சாரத்தின் பக்கம் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய மக்களை வழிகெடுக்கின்றாரோ அவரும் நரகத்திற்கு செல்வார். ஏன் என்று தெரியுமா? அல்லாஹ்வுடைய திருமறையில் கூறினார், யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், அந்நாளில் சில முகங்கள் நரகத்தில் புரட்டப்படும். அப்பொழுது கூறுவார்கள், யகூலுன யா லைத்தனா, என்னுடைய இறைவா, அத்தஅனல்லாஹு வ அத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வையும் என்னுடைய தூதரையும் பின்பற்றாமல் இருந்தோமே. அதற்கு பிறகும் கூறினார்கள், என்னுடைய மூதாதையர்கள் எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பின்பற்றினோம், அதன் காரணமாக நரகத்தில் பொசுக்கப்படுகின்றோம், எங்களை எவர்கள் எல்லாம் வழிகெடுத்தார்களோ அவர்களுக்கு இருமடங்கு தண்டனை கொடுப்பாயாக என்று சொல்லி அந்த மக்கள் நாம் கூறுவார்கள். அந்த மக்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வானா? கிடையாது. எவன் ஒருவன் இணை வைக்கின்றானோ அவனுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகும் இன்னும் ஒரு சில கூட்டங்கள் எப்படி நிறைந்து காணப்படுகின்றது? தௌஹீத் பிரச்சாரத்தை கூறினால் முடக்கப்படுகின்றோம், இந்த தௌஹீத் பிரச்சாரத்தை கூறினால் ஒடுக்கப்படுகின்றோம் என்று சொல்லி மக்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தை பெற்றதற்கு பிறகாக எந்த அளவிற்கு இரத்தத்தால் நினைக்கப்பட்டார்கள், அவருடைய வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு இருந்தது? மிகவும் சுகமோகத்தில் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஏகத்துவத்தை எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்களோ, சத்திய மார்க்கத்தை எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதிலிருந்து அடியும் உதயமாக முஹம்மது நபியுடன் இருந்தார்கள். அந்த முஹம்மது நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றியதன் காரணமாகத்தான் அன்றைக்குள்ள சஹாபாக்கள் தன்னுடைய மார்க்கத்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஊட்டியதன் காரணமாகத்தான் இந்த அளவிற்கு சுகத்தில் இருக்கின்றோம். நாம் மிகவும் வாழை ஏந்தி கொண்டு மக்களிடத்தில் ஏகத்துவத்தை கூற வேண்டும் என்று சொல்லி மிகவும் போர் தொடுக்க தேவையில்லை. உங்களுடைய மார்க்க பிரச்சாரத்தை கூறினால் போதும், சத்திய கொள்கையில் இருந்து சத்தியத்தை மக்களிடத்தில் கூறினால் போதும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல எதிர்ப்புகள் நம்மை நோக்கி வரலாம், பல துன்பங்கள் நம்மை நோக்கி வரலாம், பல அச்சங்கள், பல திடுக்கங்கள் நம்மை நோக்கி வரலாம். அப்பொழுது நீங்கள் உறுதியுடன் இருக்க வேண்டும். உமக்கு கட்டளையிட்டதை தயவு தாட்சமின்றி எந்த ஒரு அச்சமும் இன்றி மக்களிடத்தில் எடுத்து உழைப்பீராக இந்த ஒற்றை கொள்கையை முன்னெடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ் என்பவர் உதவியாளனாகவும் இருக்கின்றார், உங்களுக்கு உணவளிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றார். அவனுக்கு நீங்கள் அடியார்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவனும் அரசனாக இருக்க முடியாது. ஒரு நாட்டிற்கு அரசனாக இருக்கின்றார். உலகத்திற்குள்ள அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ்வை விட உயர்ந்த தரஜாவில் யாரும் இருக்க முடியாது. அதே போன்றுதான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் கபரை நோக்கி வணங்குகின்றார்கள். ஒரு மனிதர் உயிருடன் இருக்கக்கூடிய மனிதரை வணங்குகின்றார்கள். யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனை நீங்கள் வணங்குகின்றீர்கள், அது சரியாகுமா? உதாரணமாக ஒரு கடையில நம்ம வேலை செய்வோம், வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இன்னொரு கடையில போயிட்டு அந்த முதலாளியை பார்த்து சொல்லுவோம், இவர் வேலையை ஒழுங்கா சம்பளம் கொடுக்க மாட்டாரு, இவர் சம்பளம் கொடுத்தா குறைச்சுதான் கொடுப்பாரு, திட்டிக்கிட்டே இருப்பாரு, இப்படி சொல்றோம். ஆனா அந்த முதலாளிகிட்ட வேலை பார்க்கும் பொழுது இவர் நல்லவரு, மிகவும் சிறப்பிற்குரியவரு, மிகவும் புகழிற்குரியவன்னு சொல்லிட்டு புகழ்றோம். புகழ்ந்ததற்கு பிறகாக அந்த உண்மை தெரிகின்றது, தன்னுடைய வேலையால் நம்மை தவறான முறையில் பயன்படுத்துகின்றான், நம்மை மக்களிடத்தில் தவறான முறையில் சித்தரிக்கின்றான் என்று சொல்லி அந்த செய்தி எப்பொழுது தன்னுடைய முதலாளிக்கு தெரிய வருமோ
அவர் எந்த அளவுக்கு கோபப்படுவாரு. என்ன பத்தி நீ தப்பா சொல்லிட்டு இருக்க, உனக்கு பல ஆண்டுகள் நம்ம வேலை கொடுத்துட்டு இருக்கா, என்ன பத்தி நீ தப்பா சொல்றியான்னு சொல்லிட்டு அந்த முதலாளி எந்த அளவிற்கு கோபப்படுவார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மரத்தை சுமக்கக்கூடிய மனிதனே கோபப்படும் பொழுது நம்மை படைத்த ரப்பு மாலிக், நம்மை படைத்த அரசன் கோபப்பட மாட்டானா? நம்மை படைத்த இறைவன் நமக்கு கோபப்பட மாட்டானா? அல்லாஹ்விடத்தில் யாரை நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார் 7வது அத்தியாயம் 3வது வசனத்தில், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா. உங்களுக்கு கட்டளையிட்டது, உங்களுக்கு அல்லாஹ் எதை இறக்கினானோ அதை மட்டுமே பின்பற்றுங்கள், அவனை விடுத்து வேறு யாரையும் சாட்சியாளராக பொறுப்பாளராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். அதற்கு பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் ஒருவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தவறான முறையிலும் சீரற்ற முறையிலும் தன்னுடைய இறைவனை கலப்படமுற்ற முறையில் வணங்குகின்றானோ, கலப்படம் இல்லாமல் தன்னுடைய இறைவனை வணங்குகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாராக்கி வைத்திருக்கின்றான். அவனுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் மிகவும் நற்செய்தி பெற்ற ஒரு மனிதனாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த மார்க்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொழுது இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் எதற்காக இந்த மார்க்க பிரச்சாரத்தை கூறுகின்றீர்கள், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும் என்று கூறுகின்றீர்கள் என்று சொல்லி பல எதிர்ப்புகள் வரலாம். இந்த மௌலூத் என்னும் சொல்லி ஒரு ஷிர்கான வாக்கியங்கள், அந்த ஷிர்கான வாக்கியங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்திற்குரிய வாக்கியம் இருக்கின்றது, அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்கள் அழித்து வைக்கும் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய தாங்களோ என்று சொல்லி யாரை பார்த்து கூறுகின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரும் ஒரு மனிதர் தான், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி முஹம்மது நபி அவர்கள் கூறினார்கள், எந்த அளவிற்கு மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் எந்த அளவிற்கு வரம்பு மீது புகழ்ந்தார்களோ அதே போன்று என்னை புகழாதீர்கள். அப்படி புகழ்வதாக இருந்தால் குலு அப்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமை என்றும் ரசூலுஹு, அவருடைய தூதர் என்றும் என்னை நீங்கள் புகழுங்கள். அதை விடுத்து வரம்பு மீறி புகழாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியவன் யார் என்று தெரியுமா? அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனை போற்றி புகழ வேண்டும். அவனை விடுத்து ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய தரஜாத்திலே மிகவும் ஈக்குவலாக கூறக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் கோபத்திற்குரிய ஷிர்க் வைக்கக்கூடியது என்று சொல்லி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு செய்தி, இந்த மார்க்க பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொழுது நஜாத்துக்காரன் சொல்லுவாங்க. என்ன நஜாத்துக்காரன்? தௌஹீத் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொழுது எவன் ஒருவன் தௌஹீத்வாதியாக இருக்கின்றானோ அவனை குறித்து நஜாத்துக்காரன் சொல்லுவாங்க. அதுதான் நம்மளை பார்த்து சொல்றது என்ன, நஜாத்துக்காரன். இவன் வந்துட்டாலே அல்லாஹ் தான் வணங்கணும், அவனை விடுத்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாது, தப்பான காரியத்தை ஈடுபடக்கூடாது, தட்டு தகடு தாயத்தை எதையும் நம்ம வணங்கக்கூடாது என்று சொல்லுவான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது சொல்லுவாங்க. பல எதிர்ப்புகள் வரலாம், பல மூட நம்பிக்கைகள் மூலியமாக நம்மை ஒடுக்க செய்யலாம். அல்லாஹ் கூறுகின்றான், யுரீதுன அன் யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹி, அல்லாஹ்வுடைய ஒளியை அவர்கள் ஊதி அணைக்க நினைக்கின்றனர். வல்லாஹு முத்திம்மு நூரி வலவ் கரிஹல் காஃபிரூன், இறை மறுப்பாளர்களுக்கு தன்னுடைய ஒளியை அல்லாஹ் முழுமைப்படுத்தி தீர்வான். எவ்வளவு பெரிய சங்கடங்கள், எவ்வளவு பெரிய மன கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அன்றைக்குள்ள நபிமார்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்நாட்டில் வரை எந்த அளவிற்கு ஏகத்துவ பிரச்சாரத்தில் இருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ஒழுக்கத்தை மட்டும் மக்களிடத்தில் கூறவில்லை, கொள்கையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்குள்ள சஹாபாக்களும் நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னெடுத்தார்கள். ஆகவே இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பல மூட நம்பிக்கைகளை நாம் பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் முடங்கி விடாமல் அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும், அவனை விடுத்து மற்ற கடவுள்கள், மற்ற கொள்கைகள், மற்ற கோட்பாடுகளின் பக்கம் நான் செல்ல மாட்டேன். சீரிய வழி தௌஹீத் வழி, சீரற்ற வழி அசத்தியத்தின் பக்கம் கூறக்கூடிய மக்கள் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். சத்தியத்தை அசத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சத்தியம் அசத்தியத்தை உடைத்து நொறுக்கிவிடும். அப்படிப்பட்ட சத்தியத்தை தௌஹீத் எனும் ஒரு கொள்கையை நாம் ஏற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் ஏகத்துவத்தின் படி நாம் வாழ்ந்து மறையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அஹ்மத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதியாக நம்ம மாவட்ட துணை செயலாளர் ஐயூப் அவர்கள், நம்ம தலைமை உரையாற்ற தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால இப்போ இறுதி உரையாக
முறையாக அவருடைய 15 நிமிஷம் பேசுவார். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய மாபெரும் கருணையினால் நாம் எல்லாம் தஞ்சை வடக்கு மாவட்டம் முருகங்குடி கிளையில் உள்ளரங்கு நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாடு எதற்காக என்று சொன்னால், கோடை காலத்தில் பிள்ளைகள் எல்லாம் வெயிலை வீணாக்காமல் பல விளையாட்டுகளிலும் கேளிகையிலும் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அடிப்படையான கல்வியை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பிள்ளைகளுக்கு பயனளித்தார். இந்த கல்வியின் மூலமாக பயனளித்தார். அதனுடைய பரிசு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழா கவனிங்க, உங்களுக்கு 10 நாள் படிச்சது முக்கியம் இல்லை, இதை தொடரணும். நாம் படித்த அந்த படிப்பை நாம் என்ன செய்யணும், ஒரு ஆரம்ப நிலையாக கொண்டு அதன் மூலமாக நாம் என்ன படித்தோமோ அதன் மூலமாக நாம் என்ன செய்யணும், நம்முடைய இந்த இம்மை வாழ்க்கையையும் மறுமை வாழ்க்கையும் நாம் சீர் செய்து கொள்ள வேண்டும். ஏன், இப்ப முன்னாடி பேசிய 2 சகோதரர்கள், ஒருத்தர் கல்வியின் அவசியத்தை பற்றி பேசினார், இன்னொருத்தர் என்ன பேசினாரு, ஏகத்துவ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உறுதியை பற்றி பேசினார். இப்ப இந்த ஏகத்துவ நபி இப்ராஹிமுடைய அந்த உறுதிப்பாடு இருக்குல்ல, எத்தனை பேருக்கு அவங்களுடைய வரலாறு தெரியும்? வருஷம் வருஷம் அவங்களுடைய வரலாற்று சம்பவங்கள் நமக்கு வருகிறது. என்ன, இங்கேயும் பேசுறோம், மக்காவுக்கு உம்ராவோ ஹஜ்ஜோ செய்ய போனால் அவங்களுடைய குடும்பம் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாக மக்காமே இப்ராஹிமில் 2 ரக்காய் தொழுவதாக இருந்தாலும், அதே போல சஃபா மருவாலே தொங்கட்டும் ஓடுவதாக இருந்தாலும், அந்த தொழுத பிறகு ஜம்ஜம் தண்ணீரை குடித்துவிட்டு தலையில் ஊற்றிக் கொள்வதாக இருந்தாலும், அந்த அரஃபாவில், மீனாவில், முஸ்தலிஃபாவில் இந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் தங்கிக் கொண்டு அல்லாஹும்ம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக் லக என்று அந்த தல்பியாவை முழங்கிக் கொண்டே இருக்கிறார்களே. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? அந்த அவங்க செய்த தம்பி கேட்க இல்லையா, கவனிச்சு கேளு. என்ன, அவங்க எதற்காக முழங்கினார்கள்? இங்கே போனவர்களும் அங்கே போய் எதற்காக அந்த முழக்கத்தை முழங்கினார்கள்? அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதுதான் அங்க பாயிண்டா, நோக்கமா? சொல்லுங்க, அது நோக்கம் அல்ல. அவர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய விதமாக நாம் என்ன செய்யணும், அதே போன்ற நிலையில தன்னையும் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய தந்தையே குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக பேசினால் அதை நிலைநாட்டக்கூடிய வகையிலே அந்த ஒரு மகனோ மகளோ இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை தான் திரும்ப திரும்ப அந்த மக்கமா நகரத்திலே பறைசாற்றி கொண்டு இருக்கிறது. அதை நாம் இங்கேயும் நினைவுகிறோம். வேற ஆட்டை அறுப்பது மாட்டை அறுப்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அதனுடைய இறையச்சம். அல்லாஹ் ஒருவேளை அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை
பார்த்திருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? இங்க சின்ன தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணி நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு மறுமையில மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது யாருபாய் அதெல்லாம் பார்த்தா அன்னைக்குள்ள காலகட்டங்கள் இன்னைக்கு பொருந்துமா என்று பேசுறோமே. ஒருவேளை பிள்ளையை அறுத்திருந்தால் நம்மளால அறுக்க முடியுமா? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கருணை காட்டினார். அதெல்லாம் தேவையில்லை. நீங்க இறைச்சத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்திலும் நடந்துக்கங்க. அல்லாஹ் சொல்றாங்கல்ல, இந்த கல்வி என்பது என்ன? தெரிந்ததை, நன்மையான விஷயங்களை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். தெரிந்ததுல தீமையான விஷயங்களை விட்டு விலக வேண்டும். அதுதான் கல்வி, அதுதான் உறுதிப்பாடு. அந்த கல்வியை படிச்சது என்ன பிரயோஜனம்? நான் ஒழுக்கத்தின் சீரன் என்று மாறுதட்டிக் கொள்வதில் பிரயோஜனம் இல்லை. அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பயன் தர வேண்டும். அதே போன்று நாம படிச்ச கல்வியினால நாம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல முக்கியமான கடமை இப்ப உள்ள சமுதாயத்துக்கு என்ன தெரியுமா இருக்கு? யாரா சொல்றீங்களா? இப்ப உள்ள கடமை, முக்கியமான கடமை யார் சொல்வா? புரியல. படிக்கிறதா? படிக்கிறது படிச்சாதான் சொல்ல முடியும். முக்கியமான கடமை என்ன என்று கேட்டால், நாம் படித்தால் மட்டும் போதாது, பிறருக்கு அதை எத்தி வைக்க வேண்டும். நாம் படித்த அந்த படிப்பை, குர்ஆன் ஹதீஸை, இல்ல அல்லாஹ்வுடைய அந்த இறையச்சத்தை அல்லாஹ் மட்டுமே வழங்க வேண்டும் என்ற அந்த செய்தியை நாம் மட்டும் செய்தால் பத்தாது, அதை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். கல்வியை படிச்சாதானே அது புரியும். படிக்கிறது ஆர்வத்தோட படிச்சாதானே அது மனசுல பதியும். நான் படிப்பது ஏனோ தானோ என்று பொய்லாம் பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எடுத்தாலும் பொய். அது தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், என்ன பிள்ளையாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், எதற்கெடுத்தாலும் பொய். அதே போன்று பொய்யான விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. இப்பா செய்ய, இப்ப செய்ய, இல்ல இதை செய். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி இருந்தா நமக்கு என்ன? நீ பாட்டு செஞ்சுட்டு இருப்பா. வீட்டில் உள்ள விசேஷங்கள் என்று வந்துவிட்டால், வீட்டில் உள்ள பிரச்சனைகள் என்று வந்துவிட்டால், வியாபாரம் என்று வந்துவிட்டால், நம்முடைய தேவை என்று வந்துவிட்டால் நம்ம எழுந்திருவோம். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله هيا على الصلاة هيا على الصلاة هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ். அல்லாஹ் ஒன்றை நாடிவிட்டால் அதை தடுப்பவர் யாரும் இல்லை. அல்லாஹ் தடுத்ததை யாரும் கொடுப்பவர் இந்த உலகத்துல யாரும் இல்லை என்பதை விளங்கிடணும். அப்போ ஒரு மனிதர் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை காரணமாக, தம்முடைய தேவைகளின் காரணமாக அவர் என்ன பண்றாரு? சைத்தானுடைய பேச்ச கேட்க ஆரம்பிக்கிறார். ஒன்று சோம்பல் ஆயிடுறாரு, அல்லது பேராசை உடையவராக மாறி விடுகிறார்.
அப்ப அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய பிரதான கடமை என்ன? கலிமாவை சொல்லிவிட்டோம். அடுத்தது நம்ம மீது என்ன கடமை? நம்முடைய அமல்கள் ஒரு பக்கம் இருக்கு, அது இருக்கட்டும். இன்னொன்று என்ன கடமை நம்ம மீது கடமை? எதை அறிந்தோமோ அதை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். எதை நம்ம தீமை நினைச்சு தடுத்துக்கிட்டோமோ அதை பிறரிடமிருந்து இல்லாமல் ஆக்குவதற்கு நாம அந்த செய்தியை சொல்லி தடுக்கணும். போய் கையால தடுக்கிறது இல்ல, வார்த்தையால சொல்லணும். எப்ப கையால தடுக்கணும்? நம்முடைய பிள்ளைகளா இருக்கா, நம்முடைய உறவினரா இருக்கா, நம்மளால முடியுமா, அப்ப கையால தடுக்கலாம். அல்லது வார்த்தையால் சொல்லி தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்கின்றோம். அந்த பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்றதுனால அவங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம இடத்துல என்ன வந்துடும்? பொய் சொல்லாம இருப்போம், நாம சொல்றோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். அதே போன்று அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்க கூடாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை நாம எந்த அளவுக்கு இறைச்சத்தின் அடிப்படையில் நடக்கணும், கேட்டு நடக்கணும், நடைமுறைப்படுத்தணும். குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் பார்த்து நாம நடக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணோட்டம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பொழுது நம்மிடத்துல பிரதானமாக வந்துடும். அவ கல்வி என்பது தெரிந்ததை அதை நன்மையான விஷயத்திலே நம்ம நடைமுறைப்படுத்தணும், தீமையான விஷயத்திலிருந்து நம்மளை தடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த செய்தியை நம்ம என்ன செஞ்சோம்? இலகுவா உங்களுக்கு 12 நாட்களோ 14 நாட்களோ சொல்லிவிட்டோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கிடைத்த இப்ப பேசுறாங்க 2 சகோதரனும், அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாங்க, அப்படியே கோர்வையா குர்ஆன் வசனங்களெல்லாம் சொல்லி அந்த தகவலை சொல்லி அதுக்கு உதாரணம் சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணிருப்பாங்க. இப்ப அவர் சொல்வதை போல் அவர் உறுதியாக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். அதே போலதான் நமக்கும் நம்ம சொல்வதை உறுதியாக இருந்து அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் லேசப்பட்ட சொர்க்கம் கிடைக்குமா? நன்மை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கும்? அது வெற்றி பெற்ற சமுதாயமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். ஒரு குழு இருந்து கொண்டே இருக்கும், அது நன்மையை ஏவும் தீமையை தடுக்கும், அவர்தான் வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிடுகின்றார். அப்ப எல்லா நேரத்திலும் எழுதிக்கணும். ஒரு நன்மை ஏற்படுதா, அல்லாஹ் கிட்ட நன்றி செலுத்தி அல்லாஹ் கிட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும், அல்லாஹ்வோட பேசணும், உரையாடணும். அதே மாதிரி ஒரு தேவை வந்துருச்சு, நெருக்கடி வந்துருச்சு, அது பொருளாதாரமா